ஹலோ கைஸ், இந்த வீடியோல ரிட்டர்ன் ஆஃப் த ஃப்ரோசன் பிளேயர் மேன்வாவோட 40வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அந்த 39 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பிளையவே இருந்து அடிச்சு தோச்சு அவங்கள இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு கடைசியில விப்பு உல்ஃபை வேட்டையாடுறதுக்காக போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல விப்புல்போட கால் தடத்தை பார்த்துட்டு ஃப்ராஸ்ட் ஜட்ஜிங் பை இதோட பாப் பிரிண்ட்டை வச்சு பாக்குறப்ப அது வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு ஃபன்னான ஆப்போனண்டா இருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ இதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற புகையை வந்துட்டு லிஃப்ட் பண்ணாதானே முடியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யூ ஆர் ரைட் நவ் இந்த இடத்துல இதனோட டெரிட்டரி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட என்னால ஒழுங்கா பார்க்க முடியல. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் பட் இப்படிலாம் சொல்ற, பட் பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிங்கிறப்ப ஆமா, பூமியில இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் கிடையாது. சோ இந்த ஃப்ரண்டியர்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸோட பவர் எப்படின்னு கணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஸ்டில் உன்னோட காட் வந்து நீ டவுன் பண்ணிடக்கூடாது. அப்படிங்கிறப்ப ஹீரோ ஆப்வியஸ்லி பட் இந்த சவுண்ட் வந்துட்டு என்னது, இந்த விப்புல்ஃபர் ஃபைனலா ஷோ அப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூவல் எக்ஸிகியூஷனர் வெப்பனை வந்துட்டு எடுக்கிறான். ஏன்னா அதுதான் ரத்தம் பட்டா அவனுக்கு ஹீரோக்கு ஸ்டாமினா கொடுத்துட்டே இருக்கும் நிறைய எனிமி கூட சண்டை போறப்ப. ஃபர்ஸ்ட் இதோட வாழை வந்துட்டு பாரு, உண்மையாலுமே விப்பு அதாவது சாட்ட மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் ஆமா அதனால தானே இதுங்களை விப்புல்ப்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப ஆல் ரைட் இது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு போனா அதுங்களோட விப்பில் இருக்கிற கூர்மையான முனையை வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணிடுது. ஸோ எதுக்காக இந்த குவெஸ்ட்டை வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து எடுக்கல அப்படின்னு எனக்கு புரியுது. நான் நினைச்சதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பட் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சா அது நடக்காது போல. சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களோட வால் எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெட்டி போட்டாராம். என்னோட பிரிங்கர் ஆஃப் ஸ்ப்ரிங் சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வந்துச்சுல, அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஆப்போனன்ட் வந்துட்டு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போயிட்டு சண்டை போடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்துட்டு அதெல்லாமே அவன் அங்கதான் இருக்கான், அங்க ஒருத்தன் தான் இருக்கான், நம்ம 4 பேர் இருக்கோம், அப்புறமே நம்ம இப்படியே தாங்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இன்னொருத்தருன்ட்டு வாட் அந்த சியோ ஜுனோவை பத்தி உனக்கு தெரியாதா? ஐ கெஸ் இந்த உலகத்துல இருக்கனால உனக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்காது. பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சூப்பர் நியூபி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபேமஸ் ஆனவன் அவன். டேலண்ட்னு வந்துட்டான், அந்த ஸ்வாட் சைண்ட் கிம் ஊஜங்கோட சேம் லெவலே இருப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு பட் அவன் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான் அப்படின்னா அதெல்லாம் மாறிடும்ல. அவன் வந்து ரொம்ப நாள் ஆகல, அவனோட லெவல் வந்துட்டு 30 தான் இருக்கும், நம்மளோட ஆவரேஜ் லெவலே வந்துட்டு 70. அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு ஐ மீன் ஜஸ்ட் ஸ்விங் பண்ற வெப்பனை பார்த்தா கூட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோல்டு வரைக்கும் ஒர்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரேடியா நான் மேல குதிச்சிட்டோம்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு சந்தேகம் வராத மாதிரி அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் அது வந்துட்டு உங்க கையில தான் பாருக்குது. அப்படிங்கிறப்ப மற்றவங்க இருந்துட்டு இவன் மட்டும் ஈஸியான வேலையை செஞ்சுக்கிறான் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு உண்மையாலுமே அது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கோல்டு ஒர்த் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எல்லாமே உண்மையாலுமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இதுல எப்படியாச்சும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்பாடா ஒன்ஸ் இந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட ஹானர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிரும். அப்படிங்கிறப்ப அந்த நரி பொண்ணு இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இதை பத்தி மென்ஷன் பண்ணல, நீ வந்துட்டு ஹையரா உன்னோட ஹானரை மாத்திரனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக பிரின்சஸ் வந்துட்டு நீ தொடர்ந்து ஃபாக்ஸ்னே சொல்லிட்டு இருக்க? எனிவே இந்த குவெஸ்ட்டை மட்டுமே வச்சு என்னோட ஹானரை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதுக்கு நான் எங்கேயாச்சும் கிரிமினல் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கவேன், அவங்கள பிடிச்சி கொண்டு போனேன் அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப போற வழியிலையா கான்ட்ராக்டர் நீ வந்துட்டு உன்னோட லக்கா வந்துட்டு ரொம்ப நம்புற. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு தடவை எனக்கு வந்துட்டு லக் அடிச்சா அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் உன்னோட ஆசை வந்துட்டு நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரமா யாரோ ஒருத்தவங்க நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணலையா? அப்படிங்கிறப்ப ஹீரோ மேபி அவங்க ஃபேனா இருக்கலாம்ல. அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீ வந்த? அப்படிங்கிறப்ப ஹீரோ நான் இந்த மான்ஸ்டரை வந்து அடிச்சு துவைக்கிறத பார்த்து அவங்க கண்டிப்பா எனக்கு வந்துட்டு ஃபேனா ஆயிருக்கலாம் ரைட். அப்படிங்கிறப்ப அங்க வந்து எஸ் நீங்க வந்துட்டு கரெக்டா தான் சொல்றீங்க, நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் இருந்துட்டு போட்டு தர முடியுமா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு பேப்பர் பென் இருக்கா, நான் வந்துட்டு வேணும்னா அவங்க கூட வீட்டா மூலியமா ஒரு பிக்சர் வேணாலும் எடுத்துக்கிறேன். அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஆட்டோகிராஃப் மட்டுமே போதும். அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஸ்பெஷலான வேர்டெல்லாம் எழுதி தரணுமா? அப்படிங்கிறப்ப அங்க வந்தவனும் அது வந்துட்டு குட் லக் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று எழுதுனா கூட ஓகே தான் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்கப்ப மற்றவங்க எல்லாம் நீ வந்துட்டு நல்லா பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணாருப்ப ஃப்ராஸ்ட் கான்ட்ராக்டர் இவங்க வந்துட்டு உனக்கு ஏமாத்துறாங்கன்னு கூட உன்னால சொல்ல முடியலையா? எப்படி வந்துட்டு அவங்க உனக்கு ஒரு ஃபேனா இருக்க முடியும்? அதை வந்துட்டு நீ நம்புற, நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே உன்ட்ட சொன்னேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அட இதை கூட நோட் பண்ணாத ஒரு ஆளானான்னு இவனுக்கு எப்படி என்ன வந்துட்டு குறைச்ச இடம் போட்டாங்கன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறப்ப அங்க வந்திருக்க வாட் எவ்வளவு உல்ஃப் இருந்துட்டு இவன் இந்த இடத்துல கேட்ச் பண்ணி வச்சிருக்கான். ஐ தாட் அவன் வந்துட்டு ஜஸ்ட் லெவல் 30ல தானே இருக்கணும். அப்படிங்கிறப்ப அங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு எனக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்கும் கொடுப்பீங்களா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா, பட் வெறும் 4 பேர் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? அப்படிங்கிறப்ப இல்ல என்ன சொல்றீங்கன்னு புரியல. அப்படிங்கிறப்ப ஹீரோ கை கொடுத்து அவனோட கையை உரைய வச்சுட்டு உண்மையாலுமே என்ன ஃபேஸ் பண்றதுக்கு 4 பேர் போதும் அப்படின்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? அட்லீஸ்ட் ஒரு 40 பேரை கொண்டு வந்திருந்தா கூட ஒரு ரியல் கேம் வந்துட்டு இந்த இடத்துல நடந்து
நடந்திருக்கும். அப்படிங்கிறப்ப டேமிட் சாகு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்த பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு அங்கிருந்து ஈஸியாவே தட்டி போடாராம். அதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து ஷீட் டெல் அதுல இருந்து டாஜ் ஆயிரு அப்படிங்கிறப்ப அந்த டெல் அப்படிங்கிறவனை ஹீரோ வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்து அந்த நெருப்பு அட்டாக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்டு அவன் தப்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த மேஜிக் போட்டுட்டு இருந்தாலயா அவனையுமே போயிட்டு அவன் மூஞ்சிலுமே அடிச்சு அவனையுமே கதை முடிச்சாராம். இன்னொருத்த வந்து போச்சு என்ன வந்து மன்னிச்சிரு, நான் உண்மையுமே இதெல்லாம் வேணும்னு பண்ணல, நான் உண்மைதான் சொல்றேன், ப்ளீஸ் என்ன வந்துட்டு போக விட்டுரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வேற விரல வச்சு ஐஸை வர வச்சு அவனை அந்த இடத்துல நாக் டவுன் பண்ணிடுறான். ஃப்ராஸ்ட் வந்துட்டு இங்க பாரு அவங்கள வந்துட்டு இப்படி போட்டு புரட்டை எடுத்திருந்தா அப்படின்னா அவங்கள திரும்பி கூட்டிட்டு போறது நமக்கு தானே கடுப்பா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் இவங்க வந்துட்டு இதுக்கு டிசர்வ்டு தான், இவங்கள போயிட்டு காட்ஸ் கிட்ட நான் புடிச்சு கொடுத்து அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஹானர் இருந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் அப்படிங்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு கில்டுக்கு போனோன்னா ஓ நீங்க தானே இந்த காலையில கொஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போன பர்சன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நான் தான் அப்படிங்கிறப்ப எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த விப்புல்ஃபோட தோல் எல்லாத்தையுமே அங்க அடிக்கிறான். அங்க ரிசப்ஷனிஸ்ட் இருந்துட்டு வாட் இது எல்லாமே இந்த விப்புல்ஃபோட தோலுங்க தானே, அது மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கே, ஒரே அட்டாக்ல அதுங்களை கொண்டா மட்டும் தான் இந்த அளவுக்கு நல்ல தோல் வந்துட்டு கிடைக்கும், எக்ஸ்கியூஸ் மீ உங்களோட பேர் என்னது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சியோ ஜுனோ அப்படிங்கிறப்ப ஓகே ஓகே நீங்க தான் சியோ ஜுனோ அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் பர்சனோட கேஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த கிரிமினல்ஸை வந்துட்டு புடிச்சு கொடுத்த பர்சனும் நீங்க தானா, யூ ஆர் அமேசிங், நீங்க தான் எங்க கில்லியனோட ஒரு சேவியர், நான் வந்துட்டு இப்ப இருந்து உங்களோட கேலிபருக்கு சூட்டான கொஸ்டே இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்ட்ட தரேன் பிளேயர்ஸ் ஜின்வோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓகே அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஹானர் அப்படிங்கிறது 550 வந்துட்டு அதிகமா இருக்கு. நான் விளாண்ட கேம்ல இந்த ஹானர் அப்படிங்கிறது நீங்க எவ்வளவு நல்லவங்க எவ்வளவு உங்களை மத்தவங்க மதிப்பாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கும். நான் விளாண்ட கேம் வந்துட்டு RDR2. நீங்க வந்துட்டு யாராச்சும் பிசி வச்சிருக்கீங்க, நல்ல பிசியில ஒரு மிட் ரேஞ்ச் பிசி வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த கேம் வந்துட்டு விளையாண்டு பாருங்க நண்பர்களே, செம்ம ஒரு ஒர்த்தான கேம். ஏன் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம நான் இடையில சொல்றேன் அப்படின்னா தாம் பெற்ற இன்பம் மத்தவங்கள பெறணும் இல்லையா, அதனால சொல்றேன். பிசி வச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எப்பயாச்சும் நான் விளையாண்ட கேம் ஏதாச்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஹீரோ வந்துட்டு இந்த அளவுக்கு ஹானர் இப்ப இருக்கிறப்போ நான் கொஸ்ட் தேடி அந்த கொஸ்ட் போர்டுக்கு வந்துட்டு போக தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரண்டியர்ல காம்பேட் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற கான்ட்ராக்டர் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு ஃபன்னா இருக்கு, நான் வந்துட்டு ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஃப்ராஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மான்ஸ்டர் ஃபேஸ் பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா இருக்கு நீனு, ஓ கான்ட்ராக்டர் அங்க இருக்கால ஒரு பர்சன் அப்படிங்கிறப்ப அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு ப்ளீஸ் இந்த ரெக்வஸ்ட் மட்டும் எனக்காக பண்ணி கொடு அப்படிங்கிறப்ப பிளை இருந்துட்டு நான் தான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் அப்படிங்கிறப்ப நான் எத்தனை தடவை சொல்றது ஓல்டு மேன் எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பமே இல்ல, இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அப்படிங்கிறப்ப ஹீரோ பின்னாடியே மண்டையில வந்து கொட்டிறான். எந்த இடிட் இதை பண்ணது, ஓ ஐ மீன் பாஸ் நீங்களா அப்படிங்கிறப்ப மறுபடியும் பீப்புள் ஹராஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப பாஸ் ஏன் இப்படியே நினைச்சுக்கிறீங்க, இது அன்ஃபேர், நான் வந்துட்டு அவனை ஹராஸ் பண்ணல, அவர் தான் வந்து ஒரு இம்பாசிபிளான ரெக்வஸ்ட்டை கொடுத்து என்ன ஹராஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவரோட ஸ்டோரி என்னது, இவர்கிட்ட இருந்து குவைட்டான பிரசன்ஸும் ஆராவே என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இவரோட ரெக்வஸ்ட் என்ன அப்படிங்கிறப்ப வெல் அது வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு போலாமா, ஏன்னா ஓப்பன் பிளேஸ்ல இதை பத்தி நம்மளால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஓல்டு மேனோட பேர் வந்துட்டு ஹக்கான், இவர் வந்து ஒரு மர்சனரியா இருந்தாரு பட் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு நான் ஸ்டில் ஆக்டிவா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஷோர் அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிளேயர் ஜினோ, இவர் வந்துட்டு பாக்கிறதுக்கு இப்படி இருக்கலாம் பட் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிறப்ப ஹக்கான் வந்துட்டு உன்னை விட ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்க பிளை இருந்துட்டு வெல் எங்க ஸ்ட்ரென்த்ல இருக்கிற டிஃபரன்ஸ் இருந்து ஒரு 2 பேப்பர் இடைவெளி மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற பேப்பரோட சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்குமா, எனவே ஹக்கான் நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சதுனால தான் இந்த காயை வந்துட்டு பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்ப எஸ் ஒரு விஷயத்துல வந்துட்டு எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப பிளை இருந்துட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த காய் வந்து சீரியஸா ஒரு ரிட்டையர்டு மர்சனரியா ஒரு டஞ்சனுக்குள்ள வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு, அது மட்டும் இல்லாம அந்த ரைடுல என்னைய வந்துட்டு கலந்துக்க சொல்றாரு, பட் எதுக்காக நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு டஞ்சனா அப்படின்னா பாஸ் மான்ஸ்டர் மெட்டீரியல் நிறைய கிடைக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டஞ்சனை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறப்ப அந்த ஹக்கான் இருந்துட்டு அது ஃபேண்டம் தீப் ஷெராஃபிமோட ஒரு டோம்ப், 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் மர்சனரிஸா இருந்தோம், சோ நாங்க டஞ்சனை வந்துட்டு சேர்ந்து ரைட் பண்ணோம், அங்கதான் ஏன்ஷியன்ட் ரைட்டிங்ஸ் பத்தி கண்டுபிடிச்சோம், அந்த ரைட்டிங்ல 5 கலர்டு காடஸ் ஸ்டாச்சு இருந்துட்டு எப்படி ஓனரை வந்துட்டு ஹெல்த்தியா மாத்தும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அப்பையில இருந்து அதை தான் எங்களோட ரிசர்ச்சோட கோலா வந்துட்டு மாத்திக்கிட்டோம். நாங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அட்வென்ச்சரா அதை தான் வந்துட்டு நாங்க பிளான் போட்டு வச்சிருந்தோம், பட் லாஸ்ட் இயர் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு சடன்லி படுத்த படுக்கை ஆயிட்டா. அப்பேரண்ட்லி பல வருஷமா அவரோட தலையில வந்துட்டு ஒரு டியூமர் வளர்ந்துட்டு இருந்திருக்கு, சோ சர்ஜரியாலையும் அதை ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவ் எல்லா நோயுமே குணப்படுத்துற அந்த காடஸ் ஸ்டாச்சு இருந்துட்டு என்ன ஆனாலும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கோலா வந்துட்டு எனக்கு மாறிடுச்சு. எவென்ச்சுவலி அந்த செராஃபிமோட டோம்ல தான் அந்த காடஸோட ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நான் வந்துட்டு தனியா போலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன், பட் அந்த மான்ஸ்டர்ஸை தாண்டி என்னால போக முடியல அப்படிங்கிறப்ப பிளை இருந்துட்டு அது அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டாண்டா தான், பட் என்னாலையும் அப்படிங்கிறப்ப ஹக்கான் இருந்துட்டு கரெக்ட் என்னால அந்த விஷயங்கள்லாம் பண்ண சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ண
முடியாது, எனக்கு புரியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நம்ம காலையில வந்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப ரியலி ரொம்ப நன்றி, தென் நான் இல்லாதப்ப என்னோட ஒய்ஃபை டேக் கேர் பண்றதுக்கு ஒரு ஆளை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிறப்ப பிளேயர் இருந்துட்டு நீ வந்துட்டு தூங்க மட்டும் போ, நான் உங்களுக்காக ஒரு கேர் கிவரை வந்துட்டு கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப உனக்கும் நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆனஸ்ட்லி அக்குமுலேட்டிங் ஆனர் அப்படிங்கிறது இந்த டஞ்சனை வந்துட்டு கிளியர் பண்ணி கிடைக்கிற ரிவார்டை வந்துட்டு ரொம்ப வேல்யூபிள் தான். ஸோ இந்த ரைடர் டஞ்சன் பண்ணாம குவெஸ்ட் வந்துட்டு கிளியர் பண்றதுங்கிறது தான் என்னோட டைமுக்கு வந்து ஒர்த்தியானது, பட் என்னால ஜஸ்ட் இதை இக்னோர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செராஃபிமோட டோம்புக்கு வந்துட்டு போறாங்க. அந்த ஹக்கான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இந்த இடம் ஃபுல்லா கோபால்ஸால ஃபில் பண்ணப்பட்டிருந்துச்சு, அது வந்துட்டு ஒரு லெவல் 60 இருக்கும், நீங்க இந்த டஞ்சனுக்குள்ள டீப்பா போக போக அதோட லெவலுமே வந்துட்டு ஹையா மாறிடும், அதுங்களோட ஃபர் வந்துட்டு பிளட் மாதிரி சகப்பா இருக்கும், அது ஒரு ஆர்டினரி சைஸை விட 2 மடங்கு இருக்கும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சோ அது வந்து பிளட் கோபால்ஸ் அப்படிங்கிறப்ப ஆமா அதுங்க வந்துட்டு எந்த இன்ஜுரிஸ் இருந்தாலும் சரி அதை பத்தி கண்டுக்காம சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த கோபால்ட் வருது, இவருமே வந்துட்டு அம்ப வச்சு அதுங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல உங்களுக்கு நல்ல ஏம் இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ஏன்னா இந்த விஷயத்தை நான் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், இது வந்துட்டு நல்ல ஸ்டார்ட் தான், பட் நம்ம சீக்கிரம் போய் ஆகணும், என்னால அதுங்களை ஸ்மெல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது சாதாரண டோம்பு கிடையாது போல, இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் கேவ் மாதிரி தான் இருக்கு, ஏன்னா நான் நினைச்சதை விட இது ஈஸியா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடமே வந்துட்டு நடுங்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த அக்கான் வந்துட்டு டோன்ட் டெல் மீ இந்த ட்ரம்மர் எல்லாமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல இது வந்து நிலநடுக்கமா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறப்ப அக்கான் வந்துட்டு அப்ப கண்டிப்பா இது அதுங்க தான், இந்த இடம் வந்துட்டு இவ்வளவு நடுங்கனால அட்லீஸ்ட் அதுங்க 10க்கு மேலதான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுங்க எத்தனை வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பனை வந்துட்டு எடுக்கிறான், அதுங்களும் ஹீரோ வந்துட்டு சுத்தி வளைச்சிருது, அட்லீஸ்ட் ஒரு 50 இருக்கும், இதுங்க எல்லாமே இன்ட்ரோடியூஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கோபால்ட்டுக்கு கீனான சென்சஸ் வந்து இருக்கு, சோ அதுங்களுக்கு உங்களோட சென்ட் வந்துட்டு ஞாபகம் இருக்கு போல ஹக்கான் அப்படிங்கிறப்ப அவரோட ஒய்ஃபை பத்தி நினைச்சிட்டு இந்த இடத்துல நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, பட் இருந்தாலும் என்னால இங்க ஓட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு சியோ ஜுனோ நீங்க இங்க இருந்து ஓடிடுங்க, நீங்க நம்பக்கூடிய பீப்பிளை வந்துட்டு கேதர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி இங்க வாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு வந்துட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை என்னோட ஒய்ஃப் சோஃபியாக்கு வந்துட்டு கொடுத்துருங்க, இது வந்துட்டு கொஞ்சம் சேம்லெஸ்ஸா இருக்கும் கேட்கறதுக்கு, பட் இதுதான் என்னோட ஃபைனல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க போறது கிடையாது, நீங்களே போயிட்டு அதை உங்க ஒய்ஃபு கிட்ட கொடுக்கலாம், ஏன்னா நீங்க கொடுத்தாதான் உங்க ஒய்ஃப் ரெண்டும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் கோபால்ட்டை வந்துட்டு அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரப்ப அதுங்களுமே வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அட்டாக் பண்ணறப்ப பிளேயர் சியோ ஜுன்னோ அப்படின்னு கத்துறப்ப ஹீரோ வந்துட்டு ஃப்ராஸ்ட் ஸ்கில் வச்சு அதுங்க எல்லாத்தையுமே உரைய வச்சுட்டு நான் தான் சொன்னேன்ல இதுங்க வந்துட்டு எவ்வளவு இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.